கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். விஜயகாந்த் அப்படின்னாலே மாசுதாங்க. அதுவும் அவர் சட்டசபையில செஞ்ச சம்பவம்லாம் வேற லெவல். இப்ப நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 ஜாம்பவான்கள் இருந்தப்ப ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் கலைஞர். இவங்க மத்தியில ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. மக்களோட தலைவராகவே இருந்தாரு. அவர் இறந்த பின்னும் மக்களோட மனசுலயே வாழ்றாரு. அவர் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் ஆர்வம் அதிகம். அவருக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா அது எம்ஜிஆர் தான். அவர் நடிச்ச படங்கள்ல சீன் பை சீனா தன் நண்பர்களோட விவரிக்கும் அளவுக்கு அவருக்கு சினிமா மேல ஆர்வம் அவ்வளவு அதிகமா இருந்தது. விஜயகாந்த் படிச்சது என்னவோ 10வது தான். சினிமா மேல இருந்த ஆர்வத்தினால அவர் அதுக்கு மேல படிப்பை கண்டினியூ பண்ணல. அதன் பிறகுதான் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆர்வம் ஏற்படுது. அதுக்காக நிறைய இடங்கள்ல அலையிறாரு, அவமானமும் படுறாரு, சில இடங்கள்ல புறக்கணிக்கவும் படுறாரு. இதையெல்லாம் தாண்டி 1979ல இனிக்கும் இளமை படத்துல நடிச்சு தன்னோட திரைப்பயணத்தை தொடங்குறாரு. விஜயகாந்தோட இயற்பெயர் விஜயராஜ். திரைப்படத்துக்காக அவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திக்கிறாங்க. அதன் பிறகு அவர் நடிச்ச வெற்றி படங்களான சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோயில் கிழக்காலே, உழவன் மகன், சிகப்பு மல்லி, இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட படங்கள்ல விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. 1984ல ஒரு வருஷத்துல மட்டுமே 18 படங்களா நடிச்சு சினிமா வரலாற்றுல சாதனை படிச்சிருக்காரு நம்ம விஜயகாந்த். 1999ல நடிகர் சங்க தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு விஜயகாந்த். அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப அந்த சங்கத்துக்கு பல கோடி கடன் இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லி நட்சத்திர கலை விழாவை நடத்தி அதுல வர பணம் மூலியமா கடனை வட்டியோடு அடைக்கிறாரு நம்ம விஜயகாந்த். நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினது நம்ம விஜயகாந்த் தான். அதன் பிறகு 2002ல காவிரி நீர் பிரச்சனை உச்சத்துல இருந்தப்ப அனைத்து நடிகர்களையும் கூப்பிட்டு நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட மிகப்பெரிய போராட்டத்தை நெய்வேலியில நடத்தி காமிச்சாரு. நம்ம விஜயகாந்துக்கு எப்பயுமே ஈழ தமிழர்கள் மீது தனி பாசம். அதன் காரணமாக தான் அவரோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னும் தன்னோட மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சாரு. இதுல பிரபாகரன் அப்படிங்கிறது விடுதலை புலிகளின் தலைவரோட பெயர். தன்னோட ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி கொடியை உருவாக்குறாரு 2000 வருஷத்துல. அதை தொடர்ந்து 2021ல உள்ளாட்சி தேர்தலில் சில ரசிகர்களையும் நிர்வாகிகளையும் பல்வேறு இடங்கள்ல சுயேட்சையா போட்டியிட செஞ்சு அதுல பலர் வெற்றியடையவும் செஞ்சாங்க. அவரோட கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 செப்டம்பர் 14ல தொடங்கப்பட்டுச்சு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷமே முடியாத நிலையில சட்டமன்ற தேர்தல் 2006ல வந்தது. இதுல 232 தொகுதியில தனி வேட்பாளர்களை போட்டியிட செஞ்சாரு. இதுல குறிப்பா பார்த்தோம்னா பாமக கோட்டையா இருந்த விருதாச்சலத்துல பாமகவை தோற்கடிச்சு அமோகமா வெற்றி பெற்றாங்க தேமுதிகவினர். அந்த தொகுதியில தேமுதிக கணிசமான வாக்குகளை பெற்று ஓவராலா 8.4% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதுக்கு அடுத்து 2009ல நடைபெற்ற மக்களவை தேர்தலையும் தனித்து தான் போட்டிட்டாங்க. அப்ப தோல்வியை தழுவினா கூட 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. அது வரைக்கும் தனிச்சு போட்டிட்டு இருந்த விஜயகாந்த் கட்சியான தேமுதிக 2011ல ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தாங்க. 41 இடங்கள்ல போட்டி போட்ட தேமுதிக 29 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற்றாங்க. ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன் முறையா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆகிறாங்க. தேர்தலுக்கு பிறகு நடந்த முதல் சட்டமன்ற தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டுருது. இதனால தேமுதிகவும் அதிமுகவுக்கும் கூட்டணி முறிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் 2014ல மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று தேர்தலை சந்திக்கும் போது தேமுக போட்டியிட்ட 14 தொகுதியிலையும் படும் தோல்வி அடைஞ்சாங்க. கட்சி ஆரம்பிச்சும் போது தனித்து போட்டியிட்ட போது 8.4%, 10% அப்படின்னு இருந்த தேமுதிகவோட வாக்கு வங்கி கூட்டணி சேர்ந்த பிறகு 7.9%, 6.1% குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதுவும் 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4% சரிஞ்சிச்சு. இதனால அதிலிருந்த நிர்வாகிகள் பலரும் திமுகவிலையும் அதிமுகவிலையும் மாறிட்டாங்க. இது போதாததுக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமாயிருச்சு. விஜயகாந்துங்கிற தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு மக்களுக்கு நல்லது செய்யல. அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய உதவி பண்ணியிருக்காரு. உதாரணமா 1989லேயே ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னையில் சாலை கிராமத்தில் இலவச மருத்துவமனை,
ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான கல்வி நிதி உதவி இப்படின்னு பல்வேறு நிதி உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஏழைகளுக்கு இலவச திருமணம், குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணத்தில் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளிலும் தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவியவர் தாங்க நம்ம விஜயகாந்த். இது போன்ற எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தாங்க நம்ம விஜயகாந்த். இப்படிப்பட்ட தன்மான சிங்கத்தை தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சுட்டு தாங்க சொல்லணும்.